அண்ணன் என்னடா கிஷோர் எப்பா 99 காதுலேயே வர மாட்டான். ஸ்லோ மோஷன் மியூசிக் போடுறேன். சிரிக்க மாட்டான் பாரா. அந்த கிரி சிரிச்சு தான் போவோம். அப்படியா என்னமோ பண்ணுவா ஃபுல்டாஸ் கிஷோர்ல. என்னடா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் முதல் பின்னாடி பேசுறீங்களா? அப்ப நான் போகும்போது என்ன பேசிருக்கீங்களா? என்ன பேசுறீங்க? ஸ்டைல பத்தி தான் பேசணும். எல்லா ரெக்கார்டா இருக்கும். அப்படியே ஆடியோ வைக்கலாம அப்படியே அனுப்பிச்சு ஆடியோ கட் பண்ணாம அப்படியே ஆடியோ கட் பண்ணாம அப்படியே யூடியூப்ல போட்டுருவாங்க. எதுவுமே பண்ண மாட்டோம், எடிட்டே கிடையாது, அப்படியே வந்துடும். அசிசமா பேசுனாங்க. அது எல்லாமே நம்ம நாட்டு நீங்க 10 அசிசமா பேசுங்க. அது வருமா? நீங்க அந்த பால்ல தான் அவுட் ஆகும் நானும் சொல்லிட்டே இருக்கேன். அதே பால்ல தான் அவுட் ஆயிட்டேன். நான் ஒரு சொல்றேன் எல்லாம் காணோம்னா எவ்வளவு பிளேட் சூப்பர். நான் எவ்வளோ சொல்றேன் அந்த பால் தான் நீ அவுட் ஆகுடா அடிக்காதன்ற. அதே மாதிரி உனக்கு எத்தனை லைஃப் அதே உனக்கு அவுட் தான். அதே நீ முள்ளிட்ட நீ பேசி தம்பி ஏய் அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சுது. சரி இந்த மஞ்சள் கலர் சொக்கா தானே பேச முடியாது. எல்லாருக்கும் தராங்க. எல்லாருக்கும் பெரிய வசம் இருக்குது. இன்னைக்கு நாங்க பையன் ஒருத்தர் தான் வீட்டு காலையிலே எழுதிட்டான். நீ புள்ள எனக்கு அஷ்டம் அடிப்பாங்க. அவர் இட்டு கிடையாது எங்க போனா அடிப்பாரு. அவன் நாய்க்கே பருப்பி போடாதன்றான். கொஞ்சம் நின்றுல கிஷோரோட பார்ட்னர்ஷிப் அவரு கரெக்டா ஆடுறாரு. வேற என்ன நம்ம தான் அடிச்சாகணும். யாருன்னா ஒருத்தர் அவர் பால் பார்த்தா கரெக்டாக விளையாடுறாரு. அவர் அவுட் ஆக மாட்டாரு தெரியும். இல்லை நம்ம தான் எதிர்க்கின்றது கொஞ்சமாக எதனா ட்ரை பண்ணோம். இல்லை ட்ரை பண்ண அங்கே கேப் இருந்தது. சரி அங்கே ஆடலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அவர் சொல்லும்போது 13 100 அடிச்சுடா அப்படின்னு. நான் முரளி இன்னும் 10 அவர் முரளி கிஷோர் அடிப்பான்னு தான் வரும். சீதரம் ஹிட்டிங்கு சரி வாங்கிக்கோ ஆமா பஸ். அது ரொம்ப நேரமா டைம் எடுத்துனால. ஆனா ரொம்ப நேரம் எடுத்து அவனும் 50 போட்டு பார்த்தான். ஒவ்வொரு பாலும் ஏன் ஸ்டம்பிங் அவுட்டு? அதெல்லாம் கிடையாது. ஸ்டம்பிங்லாம் கிடையாது. ஸ்டம்பிங் கிடையாது. ஒயிடும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒயிடே இல்லையா? ராசி இங்கே வா.
இன்னும் கொஞ்சம் தான்டா, வாங்கடா 79 ரன் தான்டா. நீ நில்றான்னு வேற சொல்லி நான் உனக்கு தான் செட் ஆச்சு அடிப்பேன் அப்படின்னு. நீ அவுட் ஆன பால் நல்ல பால் இருந்தா கூட ஓகேன்னு சொல்லலாம். அன்பனா ஜூஸ் ஆகினா போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வீட்டில் இருப்பாரு. நீ ஒரு ஃப்ரீ ஆனதா மச்சான், நீ ஒரு ஃப்ரீ ஆனதா நான் ஆடுறோம். அதுதான் உன் மேலே கான்ஃபிடன்ஸ். என்னோட சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏய் நான் ஒரு அப்புறமா தான் நானும் இல்லை நல்லா போன மாதிரி பால் ஒரு மாதிரி எல்லாம் வீங்கணும்னு நினைக்கிறேன். மெல்லிட்டாங்க இல்லை, கொஞ்சம் இந்த பைண்டர் போட்டிருக்கிறதுனால வீக்காக இருக்கு. இருக்கிற லெவல் அப்படியே இருக்கும், குறையாது. நல்லா ஆடு தல, ஃப்ரீ டீஸ் பண்ணி ஆடு. இல்லை இப்போ ஓவர் ஆனா போதும். அதெல்லாம் சால்ட்டா ஆடிடலாம். நான் இவரே ஆடுவார்னு பார்த்தா போல்ட் எடுத்துக்கிறாரு. இவ்வளோ போடணும் பால். என்னடா சொல்ற? இல்லை 17 ரன் போடலையா? 17 ரன் மொத்தம். நீங்கள் அவையில ட்ரெயினில் 21 நான் 25 ரன் அடிச்சிருக்கேன். அப்படிதான்டா காட்டு. ஸ்கோரில் 13 தான் காமிக்குது. அதான் அதனால தான் பிரச்சனை. அதே ட்ரெயினில் நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டாங்க. சாட்டாடே நானும் எதாவது பார்த்தேன். அண்ணன் காலை பார்த்து குடிவீங்கப்பா. கிட்டே வச்சுக்கோங்க காலை. காலில் அடிப்படுது. ஆமா அதனாலதான் கேட்ட லொகேஷன் கூட இது ஸ்கவுட் கம்மிங்கா தானா? ஸ்கவுட் கம்மியா கேட்க சொன்னார். சேர்த்து நீங்க சின்ன பசங்க மாட்டீங்க. வாட்டர் பாட்டில் கிஷோர் இவருக்கு கேளுங்கப்பா. அவன் போய் தரமாட்டான். அதனால கேட்கணும். பேட்ஸ்மேன் நின்றுறான். அப்புறம் இன்னும் வந்து 75 ரன் எடுக்கும். 59 நல்லதா இல்லை, கொஞ்சம் ரொம்ப டிலே ஷாட். பலார்னு ஹலோ சொல்லுங்க. அவங்களுக்கு பவுலிங் அட்டாக் நல்லா திருப்பலாம் கிஷோர், நல்லா திருப்பலாம். நான் வந்து கிரவுண்ட்ல இருக்கேன். நீங்க விசுவல் பார்த்து கால் பண்ணுங்க. உடம்ப சுத்திடு. அப்படிங்களா? வீட்டுல கால் பண்ணீங்க. அதனால சரி நீங்க உங்களுக்காக கால் பண்ணாங்கன்னு தெரியல. சரி சரி வாங்க நாளைக்கு வந்து அமௌண்ட் நான் தான் இருக்கேன். அங்கே வந்து எப்படி குடிச்சா அவ்வளோதான் இருக்கிறீங்க. இந்த த்ரோ போடுறதுக்கா நம்மள கேமராவில் கேப்சர் பண்ண விட மாட்டாங்க. நம்ம போய் பால் எடுக்கணும்னு பார்த்தா அங்கே வந்து எப்படி குடிச்சு கேமரா தாண்டி சூழலாம் தாண்டி போயிருக்கு. அதான் விளையாடு நீங்கள. ஐயோ வாய்டு கால் பாத்துறாய். கிளன் மேட்ச் மாதிரி ஆடுறான்னு இருக்கீங்க. ஆடுங்க. ஆனா அந்த மேட்ச்ல அவங்க தான் கால் உடஞ்சிருக்கு. அவங்க நல்லா ஜாலியா போட்டு கொடுத்துருப்பானுங்க. பேரும் விக்கெட் அவ்வளோ எடுத்ததுனால ஓவர் கான்ஃபிடன்ஸ் கை கால் சரி என்ன அடிக்க போனாங்க. எவ்வளோ அடிப்பாங்க? வெளியே போக வேண்டிய ஆசை. இன்னும் 9 ஓவர் இருக்குது. 70 ரன்னு. 72 பாய்ஸ், 70 ரன்னு, 54 70 ரன்னு. கம் ஆன். ஈஸியா ஃபுல் ஃபினிஷ் பண்ணாங்க. வின்னுதான். அப்ப அதாவது இன்னொரு மேட்சோட டெவலப்மென்ட்ஸ் ஒன்னு இருந்துச்சு. 4th லெவலுக்கு ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் ஈஸியா குவாலிஃபை.
அவங்க குவாலிஃபை ஆகிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அவுட். அதான் சொல்றேன், ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் கூட தோத்து குவாலிஃபை ஆயிருக்கு. நம்ம கப் அடிச்சிருக்கலாம். நம்ம தோத்துருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். ரொம்ப குட்டியா அதே மாதிரிதான் எந்த ஒரு பால் போய் அங்க போய் நிக்கிறாரு. அதுவும் அங்க போய் கரெக்டா நிக்குது. காப்பாத்தணும் பின்னாடி 54 பால் 53 68 தான் சான்ஸ் இருக்கு. 53 68 எந்த குட்டியா இருப்பா இப்ப சாப்பாடே கிடைக்கல போடுது போடுங்களா அதோட குட்டியா அது இதுல வெள்ளை இருக்கு. ஏரியா அவுட். புஷ்பா போர் தான். என்ன தட்டி விடியா பைரனா மாடா. இல்ல 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 அதெல்லாம் போல கோமன் பால் பார்த்து ஹெவியா இருக்கும் கோபி கிட்ட போனா போல பிள்ளைங்க போட்டுருக்காங்க. எவ்வளோ தான் போட்டுருக்கு? ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் தான் போட்டுருந்தாரு. முன்னாடி இருந்தாங்க. ஸ்லோ பால் நிறையடா. இவன் அவுட் ஆனது ஸ்லோ பால் தான். அது ஸ்லோ பால் தான். ஷார்ட் அதான் பிடிக்கும். இந்த டீம் பேர் என்ன ஸ்பெல் பண்ணி சொல்லு. டீம் போட்டா பங்காளி. யாரா ஆமாமா சாப்பாடு இல்லை. அதெல்லாம் சுற்றுறோம். ஷாட்டா அப்படியே இல்ல ப்ரோ. நல்ல நிறைய சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இன்னும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கு. ஈஸியா தான் இருக்கு உள்ள ஆடு. இங்க எம்எஸ்சி என்ன சொல்லிட்டு நீங்க 11 100 ரன் இப்போ மேட்ச் கையில தான் இருக்குது. தான் காலைல பண்ண மாதிரி பண்ணுங்க. அங்கே இருக்கு. பார்த்தேன் பால் லோ வேற. அவன் நல்ல ஃபேஸ் வேற. பிரவீனும் ஃபுல்லா அவன் ஃபேஸ் போட்டு அடிக்கிறாள். அவனுக்கு ஃபுல்லா ஸ்லோ பாலே போட்டுருக்கான். அவனுக்கு ஃபுல்லா ஸ்லோ பால் தான். சுத்தலாம் மாட்டேன். ஹெலிகாப்டர் தோனி சார் ட்ரை ஓஹோ அந்த ஒரு சதம் லெக்ல ஆனாங்க. ஈக்குவேஷன் எவ்வளோ? 48 60 ரன் தோடினோம். 48 பால்ஸ். சூப்பர் ஈஸி தான். கரீனா எனக்கு மேட்ச் 7 ரன் தான் பண்றோம். சத்யனா ஃபுல் ஃபினிஷ் பண்ணாலே கோபிதலா நீ நின்னா ஜெயிக்கலாம் ப்ரோ. ஃபுல்லா ஆனா வின்னுதான். அவ்வளவுதான் மச்சான். அவன் ஓட மாட்டானே. அதான் நான் இதான் பிரச்சனை. ஓடு மச்சான். காலையில பார்த்தா மாதிரி இது. கமான் ஓவர் கொடுக்காதெல்லாம் சேர்த்தடி. பேட்டிங் என்ன
என்ன பேட்டுன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா யாரு போடு நல்லா பண்ணும் போய் இந்த ஒரு 4 போயிருக்கும் அந்த வேலை அவர்கிட்ட கேட்சே போடல உங்களுக்கு கேப் வந்துன்னா போடும் சங்கத்துக்கு தான் வந்து போடி போட்டு நோபாலாக போட்டுருந்தாங்க. அவனே இன்னொரு 2 ஓவர் போட சொன்னா நம்ம கொஞ்சம் நம்பலாம் அதுக்கப்புறம் போறான் அவன் கால் முடியுது தெரியாதனமா திருப்பினா திருப்பமே போயிடும். அடி அவன் ஒய்டே கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த பால் தானா? இது தெரியல. அந்த இதுல குப்பையில போய் நிக்குது, வேற எதுவும் பால் இல்ல. நாங்க பாத்துட்டு இருக்கோம், அதை பார்த்தா நம்ம பால். வெல் பிளே போர்லே. இன்னும் 59 ரன்னா அச்சுடு அச்சுடு. நம்ம 42 பால் 59. கிஷோர் 2 போட்டாங்க இந்த பால்ல. ஐயோ இல்ல அவர் வர மாட்டார். வந்துட்டாரு. சொன்னீங்கன்னா மச்சான் காலு சரியா இருக்கும்போது கூட வர மாட்டேன். எங்க இப்போ ஒரு ஏதோ இந்த மாதிரி தான் இவரு கேட்கிறாரு கிஷோர் நாட். யாரு கிஷோர் நாட் கிஷோர் கேக்குறாரு. அந்த ப்ளூ கலர் கிளிப் இருக்குமே எங்க ஏன் பேட்டு சரி ஏதாவது ஒரு பேட் எடுத்து ப்ளூ கலர் பேட் இருக்காங்க ஸ்ரீதர் அந்த பேக் சைடுல வைடே போட மாட்டாங்க. நான் இருக்கும்போது அவருக்கு எம்எஸ்சி ஒரு வைடு வெளில தானே போச்சு அது. நானும் அதை வெளில போறதாட்ட வெளில விட்டேன். ஹெல்மெட்டே தகிருச்சு, அவர் கையில தட்டாரு. திடீர்னு எறிகிறாரு, திடீர்னு ஸ்லோ போகுது. அப்புறம் 30-60 எல்லாம் அடிக்க முடியாது. ஜஸ்ட் மிஸ் தான் ட்ரை பண்ணுங்க. கை போச்சு அவனுக்கு. இதான் ஃபர்ஸ்ட் 6 ஆஃப் தி மேட்ச். ஃபர்ஸ்ட் 6 ஆஃப் தி மேட்ச். பேட் குடுக்கப்ப தண்ணி குடுறா, தண்ணி தண்ணில பாட்டில் இருக்கு பின்னாடி மாட்டிட்டு இருக்கு. நான் சைடுல 37-48. பரவாயில்லை. அதுதான் நம்ம ஆடுங்க. இன்னொன்னு கனெக்ட் பண்ண கலை. ஏய் ஷாட் கிஷோர் கல்லி விடுங்க பால் சிங்கிள் போடா. ஓகே டயர்டா இருக்கணும். இருக்கா பால்ஸ் எல்லாம் கிட்ட வந்துச்சு தல, அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா லேட்டா அடிச்சு போக முடியாது. அதுக்கு மேல கஷ்டமா இருக்குது. பின்னாடி யாரும் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடும். நம்ம ரன்ன பாலே ப்ரெஷர் ஆயிடும் எல்லாருக்கும். அதுலேருந்தே கொஞ்சம் பால்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. பின்னாடி வரவங்க ஒரு 2-3 பால் டாட் ஆகிடுச்சுன்னா காந்தி கீழே நாய் குட்டி இருக்குது. போறாங்க அப்புறமா தான் வந்து
இங்கே எடுத்து நாய்கிட்டே வருது பார்க்கணும். தண்ணி வேண்டாம், தண்ணி விட முடியும். கேட்குறது முரளி சொல்லி விட்டானா அவனே ரவீனா கொஞ்சம் வாங்க, அப்படியே வாங்க, இன்னும் வரலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். தண்ணி கேன் கேளுங்க. இருக்கா? இருக்கு. ஸ்ரீதர் ப்ரோ இந்த பின்ன ஆமா. எத்தனை போட்டிருக்கேன் இந்த புல்லு? 4 போட்டாங்க. 3 ஓவர் இருக்கா இதுக்கு? சாப்பிடுமா? டைம் பண்ணு, அடிக்காத, டைம் பண்ணு. அவங்கள்ட்ட பிரச்சனை ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கலாம் அனேட்ராமா 4 அதெல்லாம் விட்டுருங்க. போதும், டைம் பண்ணா போதும். பாய் நல்லா இருக்கு. பேசுக்கு Play boy. Last 5 hours, sir. அந்த 20 ரன் ஷாட் வச்சிருந்தீங்கன்னா என்ன விஷயம்? ஓ 5:40. அவங்க அதே விக்கெட் முரளி நான் நின்றா தண்ணியில என்னப்பா மேட்ச் முடிய போகுது. யார் டிஎஸ் நம்ம தானே பால் போகல. பால் நிடிச்சு பாய்ஸ், பால் நிடிச்சு. Relax, last one. Nice running, Morley. Good running, Morley.
ஐயோ அவர் பின்னாடி ஏதாவது கேஷ் தண்ணி பின்னாடி வா அப்படின்னு ஒரு பொருள் கொடுத்துருக்காரு. என்ன சாப்பிடுறது சாப்பிட்டாதான் தப்பிக்க முடியும். வந்துச்சு ஸ்கோர் வந்துச்சு. சக்தினா கடைசி நேரம் போடுவாங்க. ரைட் லெஃப்ட் கை வராது. ஒரு தடவை இவன் கூட இறக்கி விட்டு கடைசியில் கையாகி அவ்வளோ பிரச்சனை எது பண்றீங்க நீங்க கேட்கறேன் நான். கிட்டத்தட்ட ரன்ன பால் தான் கிஷோர். அச்சா எல்லாம் நீ இப்போ என்ன போட்டு ஹெல்மெட் தான் காரணம் ஹெல்மெட் தான் யாரும் மறைக்காதீங்க. நல்ல ஒரு மேட்ச் செட் ஆகுது. ஜூன் போயிட்டு ரன்னு இதான் போதான்னு கேட்டாதீங்க. தெரிஞ்சவங்க எல்லாம் அவ்வளோதான் அவ்வளோதான். 4 கட்ட மாட்டாங்க. தலை உனக்கு வீட்டலை அவ்வளோதான் தலை 1 மீட்டரே 1 மீட்டரே போடு போடு சக்தினா பிரச்சனை இல்லாம என்ன பால் வச்சிருக்கு. எதிரியா புரியுத தடி ரெடி ஆகிப்பா. கிரீன் கலர் பாட்டில் இருந்துச்சு. பண்ணி கேட்டாங்களா? வெளியில போய் ஆடுறதுக்கோ கடைசியில பாலன் போல ஆடுறதுக்கோ இதெல்லாம் உனக்கு பழக்கப்பட்ட சிச்சுவேஷன். பால் பை பால் தான் யார் கேட்டது? எங்களுக்கு தான் அதெல்லாம் புடிச்சிருக்கு. யாரும் கேட்கல. இல்ல பால் எல்லாம் பால்லாம் அப்படியே சாதாரண அந்த பசங்க முடிச்சுறாங்க. அதே உனக்கு இல்ல அவன சாப்பிட்டாதான் சர்வே பண்ண முடியும். சாப்பிட்டு கலகிலாம் போட்டுருங்க. கலகி போட்டிருக்கோம். கலகி
23 ரன் பால் 23 ஆஃப் 23 ரன் பால் தான் பிரஷர் ஆன் தி பவுலர் பிரஷர் ஆன் தி பவுலர் சக்தி இருக்கார் பின்னாடி சக்தி இருக்குடா ஹார்ட் பீட் தொட்டு இல்ல எல்லாம் லெஃப்டா well play nicely played ஆமா லெஃப்ட் தான ஆமா அப்ப சமயா இருக்குடா சூப்பரா ஆடுறீங்க லெஃப்ட் சைடு தான் ஓடி போட்டாங்க அதெல்லாம் கை வராதா லாஸ்ட்ல லெஃப்ட்டுக்கு போனது ஒயிட்ல நாட்டம் குத்துவாங்க அவ்வளவுதான் ரன் பால் போடா பிரஷர் எப்படி ஆடு மச்சே டைம் பண்ணா போதும் பாய் எக்ஸலென்ட் பாய் என்ன முடிச்சாங்க தேவையில்லை நான் அப்படியே தூக்கி பண்ணி நல்லா இருக்கும் ஓகே ரன் வருது டைமிங் மட்டும் பண்ணு கிஷோர் ஃபுல்லாடு ஆமா 19 ரன் பால் தான் ஃபுல்லாடுங்க எங்கேயோ போன மாதிரி கையில வருது இல்ல அந்த சைடு ஓரமா ப்ரோ டிஎல்எஸ் படி நம்ம ஜாஸ்தி இப்போ அப்படியா டிஎல்எஸ் படி 5 ரன் ஜாஸ்தி இட்லிச்சு டிஎல்எஸ் படி நம்ம ஜாஸ்தி இடிச்சு இதுவே லேட் பண்றானீங்க பஸ் இல்ல கண்டிப்பா அதான் அதான் கப்பா இருக்கு வெயிட் பண்ணுது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தாரு என்ன பண்ணணும் லாஸ்ட் போன ரன்னு 45 போச்சுல்ல அந்த ரன்னை நம்ம டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் சக்திலாம் வந்து பார்த்தனா 2 பால் 6 ரன் அடிப்பாரு நோ ப்ராப்ளம் மச்சே
Wait and watch, boy. Wait and watch. அவ்வளவுதான். Wait and watch. Wait and watch. மச்சி மாட்டோம் ஒரு பாரு மாட்டோம் ஈஸி. Stay. நவீன் கேட்ச் தான். ரன்ன பால் 13 ஈஸி. பால் பக்கத்துல போன மாதிரி ஒரு ஃபீல். 12 இல்ல நம்ம ஓடிட்டே இருந்தோம் நம்ம ஒரு ஃபீல் 13 ஆமா எவ்வளவு பண்ணாலும் அதுக்கு நம்ம ஒரு சிஎஸ்கே மேட்ச் பாத்துட்டு போனா நல்லா எம்எஸ் இசர பால் செக் பண்ணு. என்ன 13 நீ ஒடி ஃபினிஷ் பண்ணனா வீடியோல உனக்கு தனியா ஒரு ஷாட் சக்தினா ஆஹா சாட்ரா மச்சான் டேய் பேட்டிங் யார்வன் 12 பால் 12 ரன் அரவிந்த் போன மேட்ச் செம்ம அடிச்சான் அவரே மேட்ச் ஆடியே பல மாசம் ஆகுது யார் கூட அரவிந்த் தான் இருக்கு அரவிந்த் அவ்வளோ வாதம் எம்எஸ் சக்தி வண்டி ஃபினிஷ் பண்ணனா ஒருலயும் தனியா ஒரு ஷாட் ஒரு பால் ஸ்கோர் ரன்ஸ் செத்து போல மத்தவங்க மடியில வந்துடும். நான் நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கேன். இருட்டாயிடுச்சு மச்சான். நார்மலா கூட இவ்வளவு வேகமா ஓட மாட்டாங்க. பரவாயில்ல மச்சி ஒரு கோல் மாட்டோம் ஈஸி பரவாயில்ல ஈஸி ஒண்ணும் இல்ல. 9 பால் 10 ரன். எப்படி 3 பால் போட்டாரு? சிஎஸ்கே மேட்ச் தான் போறாங்க. லாஸ்ட் வரையும். இல்ல பாத்து பால் ஓலா நைஸ் ரன்னிங் ஐயோ. ரோ போடு மாட்டோம் ஆளு கஷ்டப்பட்டு ஓடி முடிச்சு பால் எல்லாம் ஈஸியா ரன் ஓடி சிங்கிள் இப்படி எல்லாம் பண்றாருன்னா வேற லெவல். ஓகே பரவாயில்ல வரும் வெயிட் பண்ணு தல யார் ரன்னிங் ரன்ஸ் அடிக்கிறாங்களோ தனி ஷாட்ஸ். அப்போ சக்திக்கு தான் போட்டு வரும் கிஷோர் வெயிட் பண்ணு போட்டு இல்ல பால் அடிப்பாங்க 7 பால் 9 அடிப்பாங்க. நீங்க ஆரம்பிச்ச வேலை தான்
பால் இங்க வருதுன்னா தனம் அங்கேயே வந்துட்டு இருப்பாரா? ஆனா அங்கேயே கிளவுஸ்லயே இதுல அங்கேயே வந்துட்டு இருப்பேன். அதாவது ஒழுங்கா ஓட்டாரு அது கை விட்டு காப்பாரு யாரா வந்து புரியலா ஆக்சுவலா இப்போ டைம் 5 ரன் 6 பாலுக்கு 6 பாலுக்கு 5 ரன் ஏய் பாத்துடா கீழ சக்தி தான் பாத்துடா வந்துரும் போற சக்தி பாவம்டா அது விட்டுறா நீ வேற பக்கம் போய் ஆடுங்க போங்க அப்படியே பாட்ட வைங்க அடே பார்த்து பாவம்டா அது கேசவனோட ஃபேவரட் நீ போனா ஒரு வைல்ட் ஒரு போறோம் பாரு அண்ணே இது பென் பண்ணி 3D ஆங்கிள்ல பார்த்து அடிங்க சாப்பிட்டு ரசிமோன் அடிப்பார் பாரு அந்த ஷாட் அடிச்சு சரி யாரா அடிங்க ஃபர்ஸ்ட் 6 பால் 5 ரன் அனுப்புற கூட்டாரிங்க முடிஞ்சிருக்கோம் யாரு தான் 6 பால் 5 ரன் பாருங்க காடியா அம்மா பச்சே நான் எதுக்கு கேக்குறேன் அவ்வளவுதான் வந்து போன் எடுக்காருல்ல 1 பவுண்டரி 1 இந்த பையனா ரெடியா இருக்காரு இல்ல அவரு ஏத்த ரெடியா இருக்கு அவங்களே முடிச்சிருவாங்க 1 ஹிட்டாவே 1 ஹிட்டாவே 1 ஹிட்டாவே 1 ஹிட்டாவே அடிங்க வாங்க வாங்க லெக் சைடு டேய் சுமாருடா டேய் சுமார் நாலா ஆறா 3 அடிக்கிறோம் 5 3 ஆறு கூட கட்டியே இல்ல 6 அங்க ஏறன ஒண்ணே பால் ஏறன ஒண்ணே இவங்க எல்லாம் புடிச்சிருவானா பவுண்டரியா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அவன் சொல்லிட்டுடா நான் கேட்பேன் அப்படிதான் கட்டி விடுங்க ஷாட் ஓகே ஓகே கம் ஆன் பாய்ஸ் நம்ம கையில குடுறான் எங்க ஃப்ரைடே சிஎஸ்கே பார்த்து மேட்ச் பார்த்து தல ஆடு முள்ளு எப்படி நிக்குது கடப்பாரதான் ஆமா லெக்ல ஆட போறாரு அவ்வளவுதான் மச்சான் புஷ் பண்ணு ஒரு ரன் எடுத்துங்க அப்புறம் 2 runs 3 balls 2 runs ஓகே ஓகே ஆமா அதான் சொன்னேன் ஒரு பால் ஒரு ஆடு வெக்க செத்து போறோம் உங்களுக்கு எடா ஒரு பால் ஒரு ரன் போடுங்க ஆடுதல முடிச்சுட்டோ அடிச்சிருக்க ஒரு சிக்ஸ் போய் அவனுக்கு ஜெயிச்சிரும் தெம்பலாம் இல்லடா ஜெயிச்சிரும்னா தெம்பல வெட்டியா வெட்டியான
கிரிக்கெட் சென்ஸ் இல்லாமலே விளையாடிட்டு இருக்கீங்க எல்லாம். பாலுக்கு முன்னாடி போனோம், அங்க அடிக்க நாங்க ஓடணும்னு தெரியாதா? தண்ணி கேட்டு இருக்க குழந்தைகிட்ட அவனுக்கு வெயிட் பண்ற பால் போட்டு ஃபீல்டிங் பண்ணாலும் மயிர் போடுங்க நீங்க. இங்கே நின்று அவன் அங்கே நிற்க வச்சேன். அது முன்னாடி தண்ணி அப்படியே விளையுங்க எல்லாரும். அவங்க 2 பேர் மட்டும் வரட்டும். Excellent, excellent, excellent.